மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் 3 மாரியம்மன் ஆலயங்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக அன்னமங்கலம் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் காட்டு மாரியம்மன், இரண்டாவதாக புதுச்சேரியில் அமைந்திருக்கும் பூசணிக்கொடி மாரியம்மன், மூன்றாவதாக ஹிமாச்சல பிரதேசத்தில் அமைந்திருக்கும் ரேணுகா தேவி திருக்கோயில். முதலில் அன்னமங்கலம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் காட்டு மாரியம்மனை பார்ப்போம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையை அடுத்த அன்னமங்கலத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது காட்டு மாரியம்மன் கோவில். இந்த கோவிலை ஈர ஆடையுடன் வலம் வந்து மஞ்சள் கட்டிய கயிற்றை அம்மனிடம் வைத்து பூஜை செய்து அதனை அங்குள்ள வேப்ப மரத்தில் கட்டினால் அவ்வாறு செய்த 8வது நாளிலேயே திருமண தடை நீங்கி அவர்களுக்கு திருமணம் நடைபெறுகின்றது. அதே வேப்ப மரத்தில் குழந்தை பாக்கியம் தாமதமாகும் பெண்கள் தொட்டில் கட்டி வழிபட்டால் அந்த பாக்கியம் வெகு விரைவில் அவர்களுக்கு அமைகின்றது. இது தவிர படிப்பில் சிறந்து விளங்க ஆசைப்படும் மாணவ மாணவியர்கள் காட்டு மாரியம்மன் துணை என்று 108 முறை துண்டு சீட்டுகளில் எழுதி அதை மாலையாக கட்டி இந்த வேப்ப மரத்திலோ அல்லது சூலத்திலோ அணிவித்து வழிபடுவதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இங்குள்ள நாகதேவியை வணங்கினால் நாகதோஷமும் நீங்குகின்றது. செய்வினை அகலவும் இங்கு பக்தர்கள் வழிபாடு செய்கின்றார்கள். ஆடி மாதம் வரும் வெள்ளிக்கிழமைகள் இங்கு மிகவும் பிரபலம். இந்த கோவிலுக்கு செல்ல பஸ் மற்றும் ரயில் வசதிகள் எல்லாம் இருக்கின்றன. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து விழுப்புரம் சென்று பின் அங்கிருந்து உள்ளூர் பேருந்து மூலம் செஞ்சிக்கோட்டை வழியாக அன்னமங்கலத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற இந்த ஆலயத்தை நாம் சென்று அடையலாம். அடுத்ததாக புதுச்சேரி பூசணிக்கொடி மாரியம்மன். புதுச்சேரி மாநிலம் முத்துப்பிள்ளைப்பாளையம் ராதாநகரில் அருள்புரியும் நாகமுத்து மாரியம்மன் பூசணிக்கொடி மாரியம்மன் என பக்தர்களால் செல்லமாக அழைக்கப்படுகின்றார். பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தன் நிலத்தில் பூசணிக்காய் பயிர் செய்திருந்தார். ஒரு நாள் பூசணிக்கொடி எந்த பற்றுதலும் இன்றி மேல் நோக்கி உயரமாக எழுந்து நின்றது. அந்த அதிசயத்தை பக்தர்கள் பரவசத்தோடு பார்த்தார்கள். அப்போது ஒரு சிறுமி மூலம் நாகமுத்து மாரியம்மனுக்கு ஆலயம் அமைத்து வழிபடும்படி அருள்வாக்கு வந்தது. அதன்படியே கருவறையில் நாகம் குடைபிடிக்க, பின்புறம் அக்னி ஜுவாலை ஒளிர, புன்முறுவல் பூத்த அன்னையின் உருவம் அமைக்கப்பட்டு ஆலயம் எழுப்பப்பட்டது. ஆடி மாத செடல் விழா, ஆடிப்பூர திருவிழா போன்றவை இந்த ஸ்தலத்தில் விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. வேண்டுவதை வேண்டியவாறே தரும் இறைவி இவள் என்று பக்தர்கள் மிகவும் நம்புகின்றார்கள். அடுத்ததாக ஹிமாச்சல பிரதேசத்தில் அமைந்திருக்கும் ரேணுகா தேவி திருக்கோயில். இந்தியாவின் வடக்கு பகுதியில் ஹிமாச்சல பிரதேசம் என்ற இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய மாநிலம் அமைந்திருக்கின்றது. இங்க புராண வரலாறுகளை கூறும் பல அற்புத ஸ்தலங்கள் இருக்கின்றன. ஹிமாச்சல பிரதேசத்தில் சர்மௌர் என்ற மாவட்டத்தில் இந்த அற்புத கதையின் நாயகனான பரசுராமரின் பெயரால் ஒரு ஏரியும் அதன் கரையில் அவருக்கு ஒரு சிறிய அழகிய கோவிலும் இருக்கின்றன. இதன் மேற்கூரையில் ரேணுகாதேவிக்கு கோவில் இருக்கின்றது. இது சற்று உயரத்திலும் பரசுராமர் ஏரி சற்று தாழ்ந்தும் அமைந்திருக்கின்றது. இது தாய் ரேணுகாதேவியின் பாதத்தின் கீழ் தனையன் பரசுராமன் வீட்டிருப்பதாக விளக்கப்படுகின்றது. பரசுராமர் ஜெயந்தி உற்சவம் இங்கு விசேஷமாக நடைபெறுகின்றது. இந்த விழாவில் கலந்து கொள்வதே மிகுந்த புண்ணியம். இங்குள்ள சகஸ்ரதாரா நீரூற்று ஒரு இயற்கை அதிசயமாக விளங்குகின்றது. இப்பேற்பட்ட இந்த அற்புதமான கோவில்களை நீங்களும் தரிசிக்க இறைவனை வேண்டி இந்த உரைகளை இத்தோடு முடித்து நாளை வேறு மாரியம்மன் ஆலயங்களில் உங்களை சந்திக்கின்றேன். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி.